வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள்தான். எடப்பாடி பழனிசாமி ஆவேசம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் மதுரவாயல் நுளம்பூரில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொது கூட்டமும் நல்ல திட்ட உதவிகளும் வழங்கும் விழா நடந்தது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையும் ஆற்றினார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பேசியது, அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது காவேரி நதிநீர் பிரச்சனை குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி அமுல்படுத்த கால தாழ்த்தியது. கூட்டணியில் இருந்து அதிமுக 37 எம்எல்ஏக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தனர். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் முற்றுகையிட்டனர். காவேரி பிரச்சனை குறித்து அம்மா உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு தொடர்ந்தார். அதற்குள் ஜெயலலிதா மறைந்து விட்டார். ஆனால் ஜெயலலிதாவின் அரசு காவேரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் மூலம் வெற்றி பெற்றது. நீட் தேர்வு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நீட் தேர்வு விலக்கு என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு செயற்குழு தீர்மானத்தின்படி நீக்கப்பட்டவர்கள்தான். இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக தொண்டர்கள்தான் கட்சி. இந்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது என பேசினார். பிறகு அவருக்கு மாவட்ட செயலாளர் ப. பெஞ்சமின் வெள்ளி வீர வாள் மற்றும் நினைவு கேடயம் பரிசாக வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் எஸ். அப்துல் ரஹீம், திருத்தணி கோ. ஹரி, திருவெங்கோடு ப. சீனிவாசன், டாக்டர் பி. வேணுகோபாலன், முன்னாள் எம்எல்ஏ திருவெற்றியூர் ப. குப்பன், நேமம் உ. ராகேஷ், பெரந்தூர் ஜெய தங்கமணி, வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை செயலாளர் மகேஷ், திருநாவுக்கரசு, டாக்டர் எம். ஜி. பிரேம்குமார், பெருமாள்பட்டு, பி. சீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் பகுதி செயலாளர் என். எம். இன்மைவேல் நன்றி கூறி இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த ஒரு தகவலில் பரபரப்பும் விறுவிறுப்பும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.